இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல பல நன்மைகள் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பீர்க்கங்காய் தோலை தூக்கி போடாம எப்படி ருசியான துவையல் பண்றதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் தோல் துவையல் பண்றதுக்கு முதல்ல பீர்க்கங்காயை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததை மேலாப்புல இந்த மாதிரி லேசா சுரண்டி விட்டுருங்க. இப்ப தோலை மட்டும் நல்லா சீவி எடுத்துக்கலாம். அரை பீர்க்கங்காயில் எனக்கு இவ்வளோ தோல் வந்திருக்கு. பீர்க்கங்காயை கூட்டு இல்லைன்னா பொரியல் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். தோல் நீள நீளமாக இருக்கனால நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் வதக்குறதுக்கு முன்னாடி துவையலுக்கு தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து வெடித்து வந்ததும் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாயை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் சூட்டிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சீவி வச்ச பீர்க்கங்காய் தோலை சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கிட வேணாம். 2 பச்சை மிளகாவை உடச்சி வச்சுருக்கேன் காரத்துக்கு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு 2 சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 இலை புதினாவை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாகவே வதக்கி விட்டுறலாம். இதில் கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 வதக்கி விட்டுட்டு பொடியை நறுக்கி வச்ச தேங்காய் தொண்டை இதோடையே சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இது கூடவே புளியை சின்ன துண்டு மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் புளி பேஸ்ட்டு சேர்க்குறதுனால கடைசியாக புளியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், வதங்கிருச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து தனியாக வறுத்து அது நல்லா செவந்து வந்ததும் இது கூடவே எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. வதக்கின எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். துவையலுக்கு தேவையான உப்பை இது கூடவே சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் புளி முன்னாடியே சேர்க்கலை, அதனால கடைசியாக கொஞ்சம் புளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி அரைஞ்சி வரணும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் துவையல் பதத்துக்கு. சட்னி மாதிரி வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா இதில் தண்ணி கலந்து நம்ம சட்னி பதத்துக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான், பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்தா பீர்க்கங்காய் தோல் துவையல் மாதிரியே இருக்காது, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம சுடு சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூடாக துவையல் கூட தாளித்து வச்ச தாளிப்பை சேர்த்து பரிமாறிடுங்க. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.